சர்ச் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்டி நல்லா இருக்கீங்க? ஸோ பார்க்கும்பொழுது நம்ம மெசேஜ் போடுறதுக்காக அப்படியே ப்ரே பண்ணுவோம், ஜாப் பண்ணுவோம். ஸோ எனக்கு கண்ணி கொடுங்க. யார் கண்ணி கொஸ்டின் தெரியுமோ கண்ணி கொஸ்டின் கொஸ்டின் சொல்லுவாங்க. ஒரு பாக்டீரியா சத்தமாக வச்சுக்கோங்க. ஒரு பாக்டீரியா தலவ ஷாரா மரிகோ சிகிரியா தலவ ஷிகிரியா தலவ ஒரு பாரியா தலவ ஷாரா Thank you, Jesus. Thank you, ஆண்டவர். நன்றி ஆண்டவரே. வேலைக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஒவ்வொரு காரியத்துக்கும் நன்றி ஆண்டவரே. நேரத்தில் அப்ப மாலை வேலை அப்ப பேசணும். ஒவ்வொரு வார்த்தையும் அப்ப ஆண்டவரே. கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களும் அப்ப நம்ம காது அப்ப நம்ம மனசு இருதயத்துல அதிகமாக பாதிப்படிக்க செவிக்க ஆண்டவரே. இப்ப பேசுற வார்த்தை சும்மா ஏதோ தரம் பேசாம பண்ணு. பரிசுத்தாவி நீங்களே வழி துணிக்க செவிக்க ஆண்டவரே. I want the Holy Spirit lead me, Father God. பரிசுத்தாவி நீங்களே வழிநடத்தி அப்ப நீங்க ஒவ்வொரு ஜனங்கள் மனசு அப்ப அதிகமா படிப்பிடிக்க செவிக்க ஆண்டவரே. நாம் ஃபாலோ பண்ணி அப்ப நம்ம வாழ்க்கை டெய்லி அப்ப ஆண்டவரே டெய்லி லைஃப்ல நம்ம ஃபாலோ பண்ணி குடிக்க செவிக்க ஆண்டவரே. நீங்களே ஆசீர்வதிங்க அப்படி வந்த ஒவ்வொருத்தையும் ஆசீர்வதிங்க அப்ப வராதவங்களும் ஆசீர்வதி குடிக்க செவிக்க ஆண்டவரே. சர்ச்சுக்கு ஒவ்வொருத்தையும் ஆசீர்வதிங்க அப்ப செவிக்க ஆண்டவரே. ஒரு நேரத்தில் அப்ப நான் ஒவ்வொரு வார்த்தைக்கு அப்ப ஆண்டவரே அதுக்கு அங்கே ஆண்டவரே பரிசுத்தாவி எங்களுக்கு குடிக்க செவிக்க ஆண்டவரே. இயேசு நாமத்தை கேட்கிறேன் ஜீவிதவே. ஆமென். சர்ச் பார்க்கும்போது நீ பேசுற தலைப்பு என்னவென்றால் the title of my sermon message is True Repentance. உண்மையான மனதிரும்புதல். So பார்க்கும்போது நான் repentance பற்றி பேச வந்தேன். I came here to speak about the true repentance. உண்மையான மனதிரும்புதல். Amen. So பார்க்கும்போது மனதிரும்புதல் என்ன? What is the repentance? Actually repentance is an act of obedience. நீ பார்க்கும்போது மனதிரும்புதல் என்னவென்றால் நம்ம ஒரு தீர்ப்பறிந்ததான ஒரு காரியமாக இருக்குது. தீர்ப்பை நடக்கிறதுக்கான தான் மனதிரும்புதல் இருக்கு. So பார்க்கும்போது repentance is a change of heart, is a change of mind, is a change of life. மாற்றத்தை பார்க்கும்போது நம்ம இதயம் மாறுறதுக்காகவும் நம்ம சிந்தனை மாற்றத்தை உண்டாக்குறதும் அது மட்டும் நம்ம வாழ்க்கையை மாற்றத்தை உண்டாக்குவாங்க மனதிரும்புதல் இருக்கு. ஸோ பார்க்கும்போது நிறைய பேர் many people என்ன நினைக்கிறாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வச்சிங்கன்னா நிறைய பேர் வச்சிங்கன்னா லைக் மணி கேட்குறது லைக் they say want to I am sorry. நீங்கள் பார்க்கும்போது மனதிரும்புனா ஜஸ்ட் சாரி சொல்லிட்டு போகிறது காரியம் வச்சு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஒரு கை நம்ம சாரி சொல்லிட்டு போனால் சரியாயிடும் சொல்லிட்டு. ஆனால் தேவன் கண்களுக்கு முன்பாக மனதிரும்புதல் என்னவென்றால் அது ஆழமான காரியமாக இருக்கு. இட்ஸ் ஹஸ் a deep meaning. ஸோ பார்க்கும்போது இட்ஸ் நாட் a simple words. ஒரு சாதாரண காரியம் இருந்துச்சு. மனதிரும்புதல் ஒரு சாதாரண காரியம் இல்லை. ஸோ பார்க்கும்போது இட்ஸ் a transformation of the heart that results in a changed life. அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு மாற்றத்தை உண்டாக்குற காரியமாக இருக்குது மனதிரும்புதல். ஸோ பார்க்கும்போது the true repentance always flow from faith. நீங்கள் பார்க்கும்போது விசுவாசம் இல்லாமல் மனதிரும்புதல் நடக்காது சர்ச். யாருக்கு சீலிங் காயின் தெரியும்? சீலிங் காயின் சீலிங் காசு. ஸோ பார்க்கும்போது ரெண்டு பக்கம் இருக்கும். நம்ம நிறைய பீஸ் மில் ஆடுவோம். யாருக்கு தலை வந்து யாருக்கு ப்ரூஃப் வேணும் சொல்லிட்டு அதானே. ஸோ அதுக்கு ரெண்டு பக்கம் இருக்கு. The ceiling coin has a two side. அதே மாதிரி தான் மனதிரும்புதலும் விசுவாசமும் repentance and the faith. நீங்க பார்க்கும்போது we cannot repent without the faith in God. அதே மாதிரி தான் we cannot have faith in God without the repentance. நான் மனதிரும்புதல் இல்லைன்னா தேவன் விசுவாசம் இருக்க முடியாது. அதே மாதிரி தான் நம்ம தேவனுக்கு மேலே விசுவாசம் இல்லைன்னா மனதிரும்ப முடியாது. ஸோ பார்க்கும்போது ரெண்டுமே ரிலேட்டடாக இருக்கும். ஸோ பார்க்கும்போது சொன்னதுதான் மனதிரும்ப வேணும்னா விசுவாசம் வந்து அடிப்படையாக காரியமாக இருக்குது. ஸோ என்னை எடுத்துக்கொள்ளுங்க நம்ம வசனம் போக போகிறோம். மார்க் சாப்டர் 1 verse 15. மார்க் 1:15 பார்க்க போகிறோம். மார்க் 1:15 படிக்கலாம். மார்க் சாப்டர் 1 verse 15. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனதிரும்பிலும் விசுவாசியுங்கள் என்றார். Amen. Just வசனம் போடுகிறது. The kingdom of God is at hand. தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கு. ஸோ என்ன போட்டுருக்குது? இப்போ மனதிரும்பு. அது மட்டும் அங்கே போட்டுருக்கு என்னன்னா மனதிரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிகள் போட்டுருக்குது. ஸோ மோசம் என்னன்னா மனதிரும்பி கோஸ்பெல்ல அந்த சுவிசேஷத்தை நீங்க விசுவாசிக்க வேண்டும். ஆமென். ஸோ பார்க்கும்போது எப்படி மனதிரும்புதுன்னா we turn from the sin because we trust in the good news of Jesus Christ. Amen. பார்க்கும்போது தேவனுடைய சுவிசேஷத்தை தேவனோட அந்த நற்செய்தி இயேசு கிறிஸ்து நற்செய்தி நம்ம விசுவாசிக்கும் போது தான் நம்ம பாவத்தின் விளையாடுகின்றோம். அது மூலமா தான் அந்த மனதிரும்புதல் வருது. ஸோ பார்க்க repent and believe the gospel. Amen. மனதிரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள். புரியுதா சர்ச்? ஸோ பார்க்கும்போது நான் இப்போ வந்து
ஒரு போர்ஷன் ஆஃப் ஸ்கிரிப்சர் எடுத்துக்கிறேன். என்னன்னா இதை குறித்த பேஸ்புக் போக்கிட்ட ஆழமாக என்னன்னா லூக்கா 3 வசனம் 1 இருக்கு. இதே நம்ம மே ஸ்கிரிப்சராக இருக்குது. இதை குறித்து நான் உங்கள்கிட்ட பேச போக்கிட்டேன். அங்க என்ன நடக்குது என்ன நீங்க கத்துக்கலாம் சொல்லிட்டு. ஸோ லூக் சாப்டர் 3 verse 1 to 20 ஒன்று இருக்கு. லூக்கா 3:1 இருக்கு. நீங்க பார்க்கும்போது வசனம் 1ல இருந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டிருப்பேன்னா the word of God came to John the son of Zacharias in the wilderness. அவன் பார்க்கும்போது யோவான் ஞானஸ்தானுக்கு வந்து தேவனோட வார்த்தை வந்து அந்த மனதிற்கு வந்துட்டு. ஸோ பார்க்கும்போது வசனம் 3 பார்த்தீங்கன்னா அந்த யோவான் வந்து ஞானஸ்தானக்காரன் வந்து ஜான் preaching the baptism of repentance for the remission of sins. வசனம் படிக்கும். அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்றும் chapter 3 verse 3. அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்றும். ஆக்சுவலி தமிழ்ல வந்து அது கீழே இருக்கும். ஆமா 7 இருக்கும். அப்படி 7 இல்ல 6 something. 7 அவன் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரிய பாம்பு குட்டிகளே, வாரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவர் யார்? ஸோ பார்க்கும்போது என்னன்னா இங்கே ஜோவனோட வசனம் நீங்கள் மெசேஜ் பார்த்தீங்கன்னா அது சாதமாக இருக்காது, பெண்மையாக இருக்காது. இங்கே பார்க்கும்போது 7ஆம் வசனம் படிச்சுட்டேனே அவங்க போட்டுக்கோங்க கிரியன் பாம்பு குட்டிகள்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களை பார்த்து ஒரு கிரியன் பாம்பு குட்டிகள் சொல்கிறாங்க. அவங்க எப்படி இருக்கும் கோமராது கிரியன் பாம்பு சொல்லலாம், அது குட்டின்னு சொல்கிறாங்க, குட்டியாக இருக்கணும். ஸோ பார்க்கும்போது நாங்கள் பார்க்கும்போது இங்கிலீஷ் போட்டுக்கோங்க ஃப்ரூட் ஆஃப் வைப்பர்ஸ் சொல்லிட்டு. ஸோ பார்க்கும்போது என்ன சொல்கிறேன்னா ஜோன் மெசேஜ் வந்து ஜான் மெசேஜ் வாஸ் நாட் சப் மென்மையாக இருக்காரு. அது எப்படின்னா ஒரு அவசரமான காரியமாக இருக்கும், இம்பார்ட்டண்டான மெசேஜாக இருக்கும். ஸோ பார்க்கும்போது அவள் என்ன ஸ்பீச் பண்ணா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட் டு prepare the way for the Lord. தேவனுக்காக ஒரு அந்த வழியை உண்டாகிறதுக்காக தான் அந்த மெசேஜ் சொன்னாச்சு. ஸோ பார்க்கும்போது it show us what the true repentance looks like. அது நமக்கு என்ன காட்டுறாங்கன்னா எப்படி ஒரு உண்மையான ஒரு மனத்திற்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு காட்டினாங்க. ஸோ பார்க்கும்போது அப்போ மட்டும் ஒரு காரியம் இல்லை, அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ கூடிய நம்மளுக்கு மனத்திற்கு சொல்லிட்டு உண்மையான மனத்திற்கு சொல்லிட்டு என்னன்னு சொல்லிட்டு அவர் காட்டினாச்சு. ஸோ பார்க்கும்போது சொல்லலாம் லூக் சாப்டர் 3 verse 7 படிங்க. அவன் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரிய பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? இந்த வசனம் உண்மையாக குட்டி பாருங்க 7. ஸோ பார்க்கும்போது உங்களை பார்த்து ஒரு விரியன் பாம்பு குட்டிகளே சொல்றாங்க. என்ன ஃபீல் பண்ணுவீங்க? அவர் சொன்னது எப்படின்னா கோபம் தான் சொல்றாரு. ஃப்ரூட் ஆஃப் வைப்பர்ஸ் சொல்றாங்க, விரியன் பாம்பு குட்டிகளே. பிகாஸ் பாம்பு என்னது விஷம், பாய்சனஸ். ஸோ பார்க்கும்போது ஏன் அவர் சொன்னார்? யாருக்கு ஏதாவது கெஸிங் இருக்கா? ஸோ ஏன் அவர் சொன்னார்? He said that because he saw many people were coming for baptism without the true repentance. அவன் பார்க்கணும் அந்த காலத்துல வந்து நிறைய ஜனங்கள் வந்து எப்படி இருந்தாங்கன்னா ஞானஸ்தானத்துக்கு வராங்க, ஆனா வந்து உண்மையான ஒரு மனத்திருந்து இல்லாம ஹைப்போக்ரிசி சொல்லுவாங்க, பாசாங்கத்தனம். He saw the hypocrisy. அவர் அந்த பாசாங்கத்தை பார்த்தாரு. எப்படின்னா வெளியே பார்க்கும்போது ரிலீஜியஸான பீப்புளா இருப்பாங்க, but inside the heart is still full of sin, full of poisonous. அவங்க இருதய வந்து ஃபுல்லா வந்து பாவத்தை நிரம்பிடுச்சு. நான் வெளியே வந்து எப்படின்னா லைக் அவங்க ரிலீஜியஸான பீப்புள், நான் இது பண்றேன், ப்ரே பண்றேன், worship சம்திங் அந்த மாதிரி. ஸோ பார்க்கும்போது அந்த மாதிரி ஜனங்கள் இருக்கக்கூடாது. அதை பார்க்கும்போது அந்த பீப்புள் எல்லாமே எப்படி இருக்குறாங்கன்னா பேப்டிசம் பண்ணாங்கன்னா ஓ நல்லா இருக்கும் சொல்லிட்டு, ஆனா வித்தவுட் ட்ரூ ரிபெண்டன்ஸ், அந்த உண்மையான மாதிரி இல்லை, அந்த பொய்யான அந்த ஃபால்ஸ் ரிபெண்டன்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ பார்க்கும்போது they didn't truly repent or want to change their behavior, their character. உண்மையாக அவங்க வரவே இல்லை யாருமே. ஸோ பார்க்கும்போது என்ன என்கரேஜ் பண்ண கமான் சர்ச், நம்ம தான் அந்த மாதிரி பீப்புளாக இருக்க வேண்டாம் சர்ச். We are not become வாங்க. So we are not become the like that kind of people. அந்த மாதிரி மனுஷன் இருக்காங்க சர்ச். நம்ம யாரை பேருனா உண்மையாக மாற்றி வேண்டும். உண்மையாக மாற்றிடுவேட்டா நீ யாஸ்தி எடுத்தா எந்த பொசிஷனும் கிடையாது சர்ச். ஸோ பார்க்கும்போது நீங்கள் உண்மையாக நீ மாற்றிடும் போது தேவன் நீங்கள் அறிவிக்கணும். அதிகமாக அறிவிங்க அந்த ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஸ்பிரிட். நான் சொல்கிறேன் அந்த ஃப்ரூட் ஆஃப் ஸ்பிரிட் நீங்கள் தனி அறிவிங்க. ஸோ பார்க்கும்போது என்ன சொல்றேன்னா அந்த மாதிரி பீப்புள் இருக்க வேண்டாம், நம்ம யாரும் இருக்க வேண்டாம், இன்க்ளூடிங் மியூஸ்.
நீங்க பேப்டிசம் நினைப்பீங்க, பேப்டிசம் கிளாஸ் போறீங்க. ஸோ கிளாஸ் இருக்கும்போது நிறைய கட்டிப்பீங்க. ஸோ அந்த எல்லா விஷயமே உங்க வாழ்க்கையில வந்து அப்ளை பண்ணுங்க. ஸோ போயிட்டு நிறைய ஸ்டோரி போடுவாங்க, நான் பேப்டிசம் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு. வாட் யூஸ்? நீங்க போயிட்டு யாரும் சொல்லிட்டு எனக்கு சொல்லிட்டு ஆல்ரெடி பேப்டைஸ் சொல்லிட்டு போறீங்க, ஏன் சார் பெட்டிட்டேன்னு. ஆனா வித்தவுட் ட்ரூ ரிப்பெண்டன்ஸ் எப்படி உண்மையா அந்த மாத்திரமா விட்டடி பிரீச்சர்ஸ் தென் क्वेश्चन மார்க். அதான் வந்து முக்கியமா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் தான் இருக்காங்க. நான் எல்லாத்தையும் சொல்றேன். நான் உங்க யாரும் ஏசு போகிறோம். நான் இந்த டாபிக் பேசுறேன்னா என் ஒன் ஃபேமிலி ஒரே குடும்பமாக இருக்கிற வச்சு நான் இந்த டாபிக் பேசுவேன். பிகாஸ் ஐ வாண்ட் எவ்ரி ஒன் லைக் உண்மையா தேவனுக்கு அறிந்து நடக்க முடியுமா வச்சிருக்கீங்க. ஸோ பார்க்கும்போது நாட்டில் இருக்கும்போது நீங்கள் தேவனுக்கு உண்மையாக நடக்கும் போது தேவன் கண்டிப்பாக உங்க கண்டிப்பாக வச்சு. ஸோ பார்க்கும்போது தான் அதான் சொல்லுவேன் தான் இப்போ மன திரும்பி நீங்கள் வந்து தேவனுக்கு கேட்க மாதிரி நடக்க வைக்க. அதை விட்டுட்டு நீங்கள் வெளியே போனீங்கன்னா எப்படி சர்ச் we cannot serve two masters at the same time. ஒரே நேரத்தில் ரெண்டு மாஸ்டர் எப்படி சர்வ் பண்ணுவீங்க? cannot. இப்போ நான் ஒரு மாஸ்டர்னா கேன் மாஸ்டர்னா ஆண்ட்ராய்டு எப்படி சர்வ் பண்ணுவாரு, எப்படி சேவ் பண்ணுவாரு? cannot. ஒரே ஒரு தேவன் தான் இருக்காரு. இயேசு கிறிஸ்து is the one only one. ஒரே ஆக்சுவலாக இருக்கார். is the only savior. இங்க விட்டுட்டு வெளியே போய் மற்ற விக்கிரங்களை கொண்டு இதில் வழிபட்டீங்கன்னா எந்த யூஸும் கிடையாது. சொல்ல ஆட்டில் ஒரு கால் சேர்த்து ஒரு கால் அது முடியாது. ரெண்டு காலம் ஒரே இடத்துல நம்ம இயேசு கிறிஸ்துக்குள்ள தான். விசுவாசிக்கிறீங்களா? இந்த உண்மையான மாதிரி முடிச்சு அது மாதிரி தான் பார்த்து நீங்கள் விடுதலை இருக்கணும். ஒரு இடத்துல மட்டுமே செய்ய முடியாது. ஏன்னா நம்ம வந்து சூப்பரான பீப்புள் கிடையாது. நம்ம சாதா மாஸ்டர்ஸ் தான். உண்மையாக மாதிரி இருந்து எனக்கு விசுவாசிக்கிறீங்க. ஸோ இன்னைக்கு அந்த தப்பான காரணம் இந்த விக்ரம் உங்களை போயிடுச்சு சொல்றேன். ஏன்னா நானும் என்னோட பேக்ரவுண்ட் இந்து ஃபேமிலி தான் இருக்கிறேன். நான் சின்ன வயசுல வந்து லைக் ஒரு சாட்சி நான் கதை சொல்றேன், யாருக்கு தெரியாது. நான் இந்து ஃபேமிலி தான் இருந்தேன். சரி எங்கள் அம்மா அப்பா வந்து லைக் அவங்க குழந்தைலேருந்து அவங்க கிறிஸ்டியன். எனக்கு அப்போ என்னமோ லைக் ஃபேமிலி போகிறோம் சம்திங் சொல்லிட்டு லைக் கொண்டு இந்துடா ஜாஸ்தியாக போகும்போது நான் போயிருக்கேன். சிட்டி கூட பாட்டி கூட போயிருக்கிறேன். நான் ரிசர்ச் போயிருக்கிறேன். தென் 2020 தான் எனக்கு ஒரு எங்கள் ஃபேமிலிக்கு வந்து ஒரு அதிசயம் வந்தது. எங்கள் அம்மா வந்து ஆப்ஷன் இருந்தாங்க. டாக்டர் சொன்னாங்க எங்கள் அம்மா பிழைக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு. ஒரு வாட்டி எங்கள் மேனுக்கு போயிடும் சொன்னாங்க. சில நேரத்தில் போய் ஏமா நான் இருந்தேன் ட்ரைடா என்ன செய்யணும் இந்த அதுக்கான கியூர் பண்ணுற மாதிரி என்ன சொல்லிட்டு. இப்போ எங்கள் அம்மா அங்கே ஜம்முன்னு உட்காந்துருக்காங்கன்னா இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஜீசஸ். அதுதான் நான் குடித்தேன். அவ்வளோ ஒரே ஆண்டு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க தேவோட சத்தத்தை கேட்டாங்க. எங்கள் அம்மா நான் மறுபடியும் ஷீ ஸ்டார்ட் டு ப்ரே. ஸோ அதான் சொல்லிச்சு என்ன மாதிரி நேரத்தை செய்ய நம்ம நினைக்கலாம் இந்துவில் வந்து சாங் அதுக்கு சொல்லிட்டு மற்ற பேர் தான் சொல்லிட்டு. அது உண்மையாக பார்த்தீங்கன்னா ஒரே தேவன் தான், ஒரே இயேசு தான். நான் ருசிச்சு சொல்கிறேன் தேவன் மட்டும் தான் உண்மையான தேவன் சர்ச். அவர் தான் வேறு யாருமே இல்லை. பைபிள் போட்டுருக்கு பிஃபோர் எவ்ரிஒன் வாஸ் ஐ ஆம் சொல்லிட்டு. விசுவாசிங்களா? தட்ஸ் வாட் நான் இங்கே வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஏன் உனக்கு பேசுனா ஐ வாண்ட் எவ்ரி ஒன் இதுக்கு ஒவ்வொருவரும் தேவனுக்கு அதிகமாக இருக்கு சொல்லிட்டான். விசுவாசிங்களா? ஸோ பார்க்கும்போது Matthew chapter 15 verse 7 பார்த்தீங்கன்னா மத்தேயு 15 இதில் பார்த்தீங்கன்னா போட்டு இருக்குது படிக்கலாமா? மத்தேயு 15 வசனம் இருக்கு. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினாலே என்னை பண்ணுகிறார்கள். Amen. அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. Amen. Just பார்க்கும்போது சொன்னதான் போயிட்டு நம்ம வெளியே வந்து வெளியே வந்து நல்லா ரிலீஜியஸ் பீப்புளாக இருந்து உள்ள வந்து நமக்கு ஆர்ட் வந்து ஸ்பிரிச்சுவலி இல்லாமல் இருந்தா அந்த தமிழ் சொல்லுவாங்கன்னா லைக் விசுவாசத்தோடு இல்லாமல் இருந்தா ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை சிறிதாக இருந்துச்சு. பார்க்க போடுகிறது ஜனங்கள் தங்கள் வாயிலை எடுத்து சேர்ந்து தன் உதவிகளில் என்னை கணம் பண்ணுகிறார்கள். அவங்க இருதயமும் எனக்கு தூரமாக விலகின்றது. வாயை சும்மா நம்ம சொல்லிட்டு இருந்தா அசாச்சு இருதயம். Jesus came to look our hearts. Amen. So பார்க்கும்போது இருதயம் சுத்தமாக இருக்கும் சர்ச். ஏசு அதுக்காக நமக்கு வந்தார். அவர் நொறுக்குண்டு இருதயத்தை நோக்கி தான் வந்தார் சர்ச். ரட்சிக்க வந்தார். ஸோ நம்ம இருதயம் சுத்தமாக இருக்கணும், தேவனுக்கு நம்ம நடக்க வேண்டும். ஸோ பார்க்கும்போது true repentance is not a conversion. It is a heart that turns from sin to God. அது நம்ம இருதயம் வந்து பார்த்துன்னு தேவனுக்கு நோக்கி பார்க்குற ஒரு இதயமாக இருக்கு சர்ச். ஸோ பார்க்கும்போது அதான் நான் சொல்ல வைக்கிறேன். நம்ம இன்னைக்குமே சும்மா மன திரும்பி சும்மா போய் மனத்தை விட்டாரு.
ஸோ வரும்போது நம்ம ப்ரீச் பண்ணும்போது சரி, ஒர்ஷிப் லீட் பண்ணும்போது சரி, ஒரு சர்ச் லீடராகவும் சரி, இல்லை சர்ச் மெம்பராகவும் சரி, உண்மையாக தேவனுக்கு செய்யணும் சர்ச். சும்மா ஏமாத்தாலும் செய்யக்கூடாது. ஏன்னா மாத்திரம் இருந்ததுன்னா நமக்கு கனி கொடுக்க முடியாது. மாத்திரம் இருந்துச்சுன்னா ஆவிக்குரிய கனி கொடுக்க முடியும் சர்ச். விசுவாசிங்களா? ஸோ தொடர்ந்து லூக்கா சாப்டர் 3ல பார்க்கும்போது லூக்கா 3:8-9 பார்த்தீங்கன்னா லூக் சாப்டர் 3 verse 8-9 படிக்கலாம். லூக்கா 3:8-9. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதீர்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதே கோடரியானது மரங்களில் வேறு அருகே வைத்திருக்கிறது. ஆகியால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்றான். என்ன பேச போகிறேன்னா the fruit of the repentance, the fruit worthy of repentance. ஸோ பார்க்கணும் இன்னைக்கு நம்ம கனி கொடுக்க வேண்டும், அந்த ஆவிக்கு கனி கொடுக்க வேண்டும். ஸோ உங்களுக்கு ஒரு குவிஸ் கொஸ்டின் கேட்குறேன். யாருக்கு குவிஸ் பிடிக்கும்? ஓகே, குவிஸ் கேள்வி. ஸோ நிறைய பேர் நம்ம பேப்டிசம் பழகுறதுக்கு நம்ம கிளாஸஸ் போயிருக்கிறோம், பேப்டிசம் கிளாஸ் சொல்லிட்டு போயிருக்கிறோம். ஸோ என்ன கேட்குறீங்கன்னா வாட் ஆர் த ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட்? ஆவிக்குரிய கனிகள் என்ன சர்ச்? சதம் சொல்லுங்க. என்ன சொல்றீங்க? Joy, peace, pride, so teachers now getting the teachers நம்ம ட்ரை பண்ணாங்க. so almost very good. so part of the fruits of the spirit என்னன்னா joy, peace, kindness, long suffering, self control, faithfulness, gentleness எல்லாம் நமக்கு உங்களுக்கு புரிஞ்சிச்சு. தமிழ்ல பாத்தீங்கன்னா கலாத்தியர் 5:22 போட்டுருக்கோம். சமபெக்கிட்டு போட்டுருக்கோம். 5:22. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. எம்எச்எஸ் சொன்னாங்க 9 காரியங்கள், 9 fruits of the spirit, இந்த ஆவிக்குரிய கனிகள் எல்லாமே டீச்சர்ஸ் நமக்கு இருக்கணும் சர்ச். இப்போ நம்ம மனம் திரும்பணும்னா ஒவ்வொரு ஆவிக்குரிய கனிகள் இருக்கணும் சர்ச். ஸோ பார்க்கும்போது அது ஓரமாக எடுத்துக்கோங்க. இப்போ என்னன்னா மறுபடியும் நம்ம லுக் போக போயிட்டோம். லுக் சாப்டர் 3 verse 10-14 படிப்போம். 10-14. அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவன் பிரதியுத்தரமாக, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன் என்றான். ஆயக்காரரும் ஞானஸ்தானம் பெற வந்து அவனை நோக்கி, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளையிட்டதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதீர்கள் என்றார். ஸோ பார்க்கும்போது verse 11ல 11 வசனம் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கோம். என்னன்னா அங்கே வந்து அந்த நம்ம ஜனம் கேட்பாங்கன்னா என்ன செய்யணும்னு சொல்லிட்டு. நான் இன்னைக்கு வந்து ஜான் இதை பேசி முடிச்சுருவாரு. குட்டி சொல்லிட்டு எனக்கு சொல்லி முடிச்சுருவாரு. ஸோ பார்க்கும்போது அந்த ஜனம் என்ன கேட்பாங்க, என்ன செய்யணும்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கும்போது அங்கே 11 பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். பாண்டா பார்த்தீங்கன்னா அதுக்கா உங்கள் கற்று வசனம் 10 வசனம் 11 பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். அவர்களுக்கு அவன் பிரயோஜனமாக 2 அங்கிகளை கூடியவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடுவான், ஆகாரத்தை உடையவனும் அப்படி செய்ய கடவுள் என்றார். ஸோ பார்க்கும்போது அங்கே என்ன செய்யணும் கேட்கும்போது ஜான் என்ன சொல்றாருன்னா, உங்களை ஆடைகள் அங்கிங்கன்னா உள்ள அந்த போட்டு நாங்கள் இன்டா போட்டு நாங்கள் பண்ணிக்கல, யாருக்கு இல்லையோ அவன் கொடுக்க சொல்லிட்டு, வந்து யாருக்கு ஆகாரம் இல்லையோ அவன் கொடுக்க சொல்லிட்டு. ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா கம்பேஷன், இறக்க குணம், ஜெனரோசிட்டி, மற்ற உதவி செய்கிற அந்த மனப்பான்மை இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நமக்கு நம்ம தேவனுக்குள்ள மாற்றிடும் போது அந்த மாதிரி கூட நம்ம இருக்கோம். ஸோ பார்க்கும்போது 1 ஜான் 3:17 இருக்குமா? 1 ஜான் 3:17. 1 யோவான் 3:17. ஒருவன் இவ்வுலக அஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறை சல்லூர் என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால்
அவனுக்கு தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது. Amen. So many church அந்த வசனம் பார்த்த மாதிரி நமக்கு மற்ற உதவி செய்யற மனப்பான்மை இருக்கணும் church. நம்ம தேவத்தை மாத்தணும் போது கண்டிப்பா நமக்கு உதவி செய்யற மனப்பான்மை இருக்கும். சசானி நினைக்கலாம் church அப்படின்னா மனுஷங்க இருக்கிறாங்க அவங்க இவ்வளவு தீங்கு செய்யறாங்க சொல்லிட்டு நிறைய செய்யறாங்க சொல்லிட்டு எப்படி நம்ம உதவி செய்யறது அந்த தாட் எல்லாருக்கும் வரும். பிகாஸ் நம்ம எல்லாம் we all are imperfect. நம்ம sometimes நம்ம பெர்ஃபெக்ட்டா இருக்கலாம். ஆனா சில மனுஷங்க எப்படின்னா வராங்க உதவி கேட்கறாங்க. அந்த மனுஷன் வந்து ஏடிஎம் கொடுத்து லைட்டிங்ஸ் இருக்காங்க, இந்த தப்பான காரை செஞ்சுருக்காங்க, பின்னாடி பேசி எல்லா காரை செஞ்சுருக்காங்க. ஸோ நேரத்தில் இருக்கும்போது நீங்க நினைக்கலாம் எதுக்கு உங்களுக்கு உதவி செய்யணும் சொல்லிட்டு. ஆனா நம்ம செய்யணும் ஜஸ்ட் பிகாஸ் we are Christ likeness. கிறிஸ்து ஃபாலோ பண்ற சர்ச். ஸோ வாட் எவர் அவங்க நம்ம செஞ்சுக்கிறாங்களோ நம்ம மறுபடியும் செய்யணும் சர்ச். ஏன்னா தேவன் நம்மள அப்படியே வளர்க்கல. நம்ம தேவன் எப்படி வளர்த்துக்கிறாங்க க்ரோ பண்ணிக்கிறாங்கன்னா உதவி செய்யற மனப்பான்மை, இந்த கம்பேஷன் இரண்டு குணம். தேவனுக்கு கம்பேஷன் உள்ள உடையவராக இருக்கு சர்ச்சஸ். அந்த இயற்கை நமக்கு இருக்கு. ஸோ நம்ம அவர் பிள்ளைகளை வச்சு நம்மளுக்கு அது இருக்கணும் சர்ச். ஸோ மனத்திரும்போது அந்த மாதிரி உள்ள வரும். ஸோ அது மட்டும் கிடையாது. பஸ் 12 பார்க்கும்போது அவங்க போட்டிருக்கோம் டெக்ஸ்ட் கலெக்டர். அந்த டெக்ஸ்ட் வாங்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா என்ன செய்யணும்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கு வசனம் ஜான் என்ன சொல்றாங்கன்னா verse 12. ஸோ பார்க்கும்போது Luke chapter 3 verse 12. ஸோ பார்க்கும்போது அங்கே என்னன்னா டெக்ஸ்ட் கால்ட்ட கேட்கும்போது எனக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு இப்போ ஜான் என்ன சொல்றேன்னா நீங்கள் வாங்குறது தவிர அதிகமாக வாங்காதுன்னு சொல்லிட்டு. நீ பார்க்கும் ஜான் வந்து நீங்கள் செய்கிற வேலையை நிறுத்த சொல்கிறேன். நீங்கள் வாங்குறது அதிகமாக வாங்காதீங்க, உங்களுக்கு உள்ளது வாங்க சொல்லிட்டு. இந்த கட்லைட்டை படிக்க வாங்க சொல்லிட்டு. ஸோ பார்க்கும்போது அதை இன்டெகிரிட்டி பார்க்கலாம், ஆனஸ்டி பார்க்கலாம், நேர்மை பார்க்கலாம். ஸோ இங்கே மாற்றிடும் போது இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஸ்பீட் இந்த மாதிரி கனிகள் கொடுப்பீங்க சர்ச். மற்றவனுக்கு நீங்கள் என்றைக்கும் துன்பம் நினைக்காது, என்றைக்கும் திருட மாட்டீங்க மற்றவங்க பணத்தை. ஸோ பார்க்கும்போது அதுக்கான வசனம் வந்து நீதி பொருட்கள் அது வந்து வசனம் ஒன்று இல்லை. Proverbs chapter 11 verse 1. கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சமுத்திரையான நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம். அவங்க வந்து தராசு கேட்கணும் ரெண்டு பேச்சு பண்ணுவாங்க. ஸோ பார்க்கும்போது இன்னைக்கு வந்து நீங்கள் மற்றவங்க ஹேமர் பியோனஸ்டாக இருக்கணும். இந்த கள்ளத்தரசை செக் பண்ண கூட நீங்கள் கரெக்டாக செக் பண்ணணும். ஜஸ்ட் அந்த கள்ளத்தரசு அந்த கள்ளமான அந்த தரசு வந்து தேவன் அருவருப்பானதா. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் என்றைக்கும் வந்து மற்றவங்க நீங்கள் ஏதாவது நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்களேன், அதிகம் வாங்காதீங்க, உள்ள நீங்கள் வாங்குங்க. அதாங்க அங்கே நீங்கள் போட்டுருக்கு. யூ நோ பி கிரீடி, யூ நோ ஸ்டீல். ஸோ அதோ verse 40 பார்த்தீங்கன்னா அந்த கணிக்கலாம் இருக்கலாம் சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. அவங்க என்ன செய்யணும்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் படிக்கும்போது என்ன தெரிஞ்சுக்கிங்கன்னா பி ட்ரூத்ஃபுல், contentment and justice. ஏழ்மையாக இருக்கு நீதியாக இருக்கு சொல்லி பார்க்கலாம். அதுக்கான வசனம் வந்து எபிரேயர் 13 வசனம் 5. Hebrews chapter 13 verse 5. எபிரேயர் 13 வசனம் 5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளை போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. பார்க்கும்போது எனக்கு பண ஆசை இல்லாதவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் சர்ச். ஸோ பார்க்கும்போது நம்ம கண்டிப்பா மணி வந்து cannot buy happiness for you. நினைக்கலாம் எனக்கு காசு இருக்குது வாங்குறேன், ஒரு கார் வாங்குறேன், ஒரு கேட் எப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது எல்லாமே டெம்பரரி தான் சர்ச். நினைக்கலாம் பணம் தானே இந்த வாழ முடியாது, வாங்கலாம். நீங்கள் உங்களுக்கு என்ன காரா வீடு வாங்கலாம். இப்போ எனக்கும் ஐ நீட் தி மணி, எனக்கு என்னென்ன தேவை நான் நிறைவேற்ற முடியும். நான் எப்படி நிறைவேற்றணும்னா தேவன் தான் தான் சர்ச். மணி வந்து பணம் வந்து உங்கள் வாழ்க்கை சந்தோஷம் கொடுக்க முடியாது. இஸ் அ டெம்பரரி தான். ஆனால் காட்ஸ் இஸ் பெர்மனன்ட். தேவன் இருக்கிறனால தான் நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கணும் சர்ச். ஸோ அவங்க மனம் திரும்பும் போது இந்த மாதிரி கணிகள் கொடுப்பீங்க. எப்படின்னா உண்மையாக இருக்கணும், என்றைக்கும் பண ஆசை இல்லாத மாதிரி இருக்கணும். மற்ற பாட்டு திருடா பண்ணி இருக்கணும் சர்ச். We cannot be greedy and we cannot steal. Amen. ஸோ பார்க்கும்போது என்னைக்கும் நீதியாக நடக்கணும் சர்ச். ஸோ பார்க்கணும் யோவன் நம்ம பார்த்தீங்கன்னா இன்வென்டர்ஸ் அந்த மனத்தின் பற்றி பேசுவார். எப்படி நம்ம வந்து மற்றவங்க ட்ரீட் பண்ண சொல்லிட்டு, எப்படி நம்ம பணத்தை ஹேண்டில் பண்ண சொல்லிட்டு, எப்படி அந்த பவர் அந்த வல்லமை சக்தியை எப்படி யூஸ் பண்ண சொல்லிட்டு. சம்டைம்ஸ் நிறைய பேர் பேசுறாங்கன்னா பதவி வந்துட்டாங்கன்னா கீழே இருக்கிறவங்க வந்து ரொம்ப தூஷி பேசுவாங்க, தப்ப காரியம் செய்வாங்க. இப்போ பாஸ் இருக்காங்கன்னா ஒர்க்கர்ஸ்க்கு வந்து நம்ம கொடுப்பாங்க, எதுக்கு இவங்க போனஸ் கொடுக்கணும் கொடுக்கான சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் பாஸ் ஆகிங்கன்னா நமக்கு வந்து தேவனுடைய கனிகள் தெரியும்.
நீங்க பாஸா இருக்கும் உங்க ஒர்க் நல்லா செய்யறாரு, நீங்க பானத்துக்கு அந்த ஏற்ற மாதிரி அந்த இது கொடுக்கணும் சர்ச். புரியுதா? என் தேவன கடையில் நம்ம கொண்டு வரணும் சர்ச். ஸோ பார்க்கும்போது the dependence must transform our treatment of others, our finances and our integrity. ஸோ பார்க்கும்போது இன்னைக்கு வந்து டிபெண்ட் வந்து பார்த்து நம்ம விலகுவாட்சியம் கிடையாது, ஆனால் நம்ம நீதியில நடக்கிறதுக்காக இருக்கு சர்ச். இதுமாதிரி எது கிடையாது இருக்கு, பார்த்து நம்ம விடுதலாக கிடையாது, ஆனால் நீதி நம்ம நடந்துட்டே தான் இருக்கின்றார். ஸோ பார்க்கும்போது நம்ம லூக்ல வந்து லூக் சாப்டர் 3 ல இருந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா வசனம் 15 பார்த்தீங்கன்னா போட்டுருக்கு என்னன்னா படிக்கலாமா? வசனம் 15 படிக்கல. யோவானை குறித்து இவன் தான் கிறிஸ்துவோ என்று ஜனங்கள் எல்லோரும் எண்ணம் கொண்டு தங்கள் இருதயங்களில் யோசனையாய் இருக்கையில் யோவான் எல்லோரும் பிரதியுத்தரமாக, நான் ஜனத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். தூற்றுக்குறை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது கடத்தை நன்றாய் விலக்கி கோதுமையை தனது களஞ்சியத்தில் சேர்ப்பார், பாதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்றார். சரி, பார்க்கும்போது அந்த ஜனம் என்ன நினைச்சாங்கன்னா, ஓ ஜான் பேசுறாரு சொல்லிட்டு அவர் தான் கிறிஸ்து சொல்லிட்டு அவங்க எல்லாம் உள்ள வந்து பேசி கொண்டுட்டாங்க. அந்த நேரத்துல வந்து யோகா என்ன பண்ணுவாருன்னா, அவர் வந்து உடனே என்ன சொல்லுவாருன்னா, வசனம் நீங்க 14 பார்க்கலாம். பார்க்கும்போது என்ன சொன்னா, யோகா எனக்கு என்ன பேசுறவங்க சொல்லுவாங்கன்னா, நான் ஜனத்தினா ஒழுங்கி ஞானம் கொடுக்கிறேன், ஆனால் என்னிலும் வல்லவர் ஒரு இருக்கிறார். The one is mighty than John. ஸோ பார்க்கும்போது என்னன்னா, அவருடைய பாதரட்சைகளை வாரை அவிக்கிறதுக்கும் அவரோட ஷூ அந்த போட்டுக்க அந்த இது வந்து காட்டுக்கூடிய அவருக்கு அந்த அவரு என்ன போடும்னா காட்டுறதுக்கூடிய அவர் பார்த்து அழகு போட்டிருக்கோம். அவர் விசேஷித்தவர், அவர் வல்லவராக இருக்கிறார் நம்ம இயேசு. ஸோ பார்க்கும்போது அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானம் கொடுப்பான்னு சொல்லிட்டு ஸோ பார்க்கும்போது என்ன நடக்கும்னா, அதுக்கப்புறம் ஜீசஸ் வந்து அவரும் ஞானம் பெறுவார். ஆனால் பார்க்கும்போது ஜீசஸ் பீங் தி கிரேட் பேப்டிசம். ஜான் வந்து ஜலத்தினால அந்த வார்த்தைனால தான் பேப்டிசம் கிடைச்சாரு. ஆனா இயேசு வந்து ஹோலி ஸ்பிரிட் மூலமாகவும் ஃபயர் மூலமாக இப்ப பார்க்கும் ஹோலி ஸ்பிரிட் என்னன்னா, ஹோலி ஸ்பிரிட் ஃபர்ஸ்ட் ஆஃப் என்ன இருக்கும்னா, இட்ஸ் ரினியூஸ் அண்ட் எம்பவர் us to live differently. அதனால புதுப்பித்து கிறிஸ்துக்குள்ள ஒரு டிஃபரெண்டா வேற ஒரு உலக பிரகாரம் நடக்காம ஒரு கிறிஸ்துக்குள்ள நடக்கிற ஜனங்களாக நம்ம உருவாக்கி நம்ம கொண்டு போகணும் சர்ச். அது மட்டும் கிடையாது, இந்த ஃபயர் டாக்டரி சொல்ல வந்தீங்கன்னா நம்ம ஹார்ட் இதயம் வந்து புரிஃபை அது கொண்டு பரிசுத்தமாக்கி பரிசுத்தமாக்கி நம்மள வயல் நடத்த செய்யும். ஸோ அதனால தான் முடிச்சு பரிசுத்த ஆவியானவர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பார்க்கும்போது நீங்க பார்த்தீங்கன்னா யோவான் மறுபடியும் இயேசு நோக்கி தான் ஃபோர் பண்ணுவாரு, அவர் பாயிண்ட் பண்ணுவாரு. ஏன்னா இயேசு மூலியமாக தான் நம்ம வந்து சேவ் பண்ண முடியும், நம்ம காப்பாற்ற முடியும், ரட்சிக்க முடியும். அவர் மூலியமாக தான் நம்ம பரிசுத்தமாக பழக்க முடியும். அது மற்றபடி அவர் மூலியமாக தான் தேவன் நம்ம நடத்தப்பட முடியும் சர்ச். இயேசு இல்லாம நம்ம cannot do anything without Jesus. That's why John வந்து இயேசுவை பாயிண்ட் பண்ணாரு. ஸோ பார்க்கும்போது சொன்னதான் repentance alone doesn't save us. We turn from sin but we turn to Christ. நம்ம பார்த்து நம்ம விருதியான பட்ட மாட்டாது, நம்ம தேவன் இயேசு நோக்கி நம்ம பார்க்க வேண்டும். இயேசு நோக்கி நம்ம மன திரும்பி அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஏன்? The question is why? Because we turn to Christ for forgiveness, for new heart, for the power to live differently. So பார்க்கும்போது ஏன் நம்ம இயேசு கிறிஸ்து நோக்கி பார்க்கணும்னா பாவ மன்னிப்புக்காக. வசனம் அப்போஸ்தலர் 3:19 பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் chapter 3 verse 19. Next chapter chapter 3 verse 19. ஆனபடியினாலே கர்த்தருடைய சந்திதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனத்திரும்பி குணப்படுங்கள். நம்ம அங்கேயே மென்ஷன் பண்ணி தான் டிபெண்ட் சொல்லிட்டு மனத்திரும்பி சொல்லிட்டு ஸோ பார்க்கும்போது நம்ம பாவத்தை வந்து நம்ம கிறிஸ்துவ நோக்கி பார்க்கும்போது நம்ம பாவம் கேட்க வேண்டும். ஸோ முதல்ல நான் பாஸ்டர் ஒரு கேள்வி கேட்டேன், பிஃபோர் நான் வரதுக்கு கேட்டேன். நான் எனக்கு ஒரு கேள்வி ஆச்சுன்னா, இப்போ நம்ம நிறைய பேர் எப்படின்னா மிஸ்டேக் செய்கிறோம், பாவங்களை செய்கிறோம். ஆனால் நம்ம மறுபடியும் நம்ம ப்ரேயர் போட்டு தேவன்கிட்ட இயேசுக்கு போயிட்டு அப்பா என்னை மன்னிச்சிங்க, பாவம் செஞ்சு மன்னிச்சுன்னு சொல்லிட்டு பட் நெக்ஸ்ட் டே மறுபடியும் பாவம் செய்வீங்க, மறுபடியும் போயிட்டு நீங்கள் வந்து பாவம் கேட்குறீங்க. அதே பாவம் செஞ்சுட்டு மறுபடியும் பற்றி தேவன்கிட்ட கேட்குறீங்க.
ப்ரேயர் கேட்குறீங்க பார்த்து மன்னிப்பு சொல்லிட்டு தேவன் மன்னிப்பாரா? மன்னிப்பார். ஆனா நீங்க யூ repeat the same mistake, same sin மறுபடியும் செய்ய அது வந்து ட்ரூ ரிப்பெண்டன்ஸ் கிடையாது சர்ச். இட்ஸ் a false repentance. நீங்க மனம் திரும்பல. ஸோ பார்க்கும்போது எனக்கு மனம் திரும்ப சொல்லிட்டு ஆனா ஆக்சுவலி மனம் திரும்பாத காரியம் பார்க்குது. ஸோ பார்க்கும்போது இனிமே மனம் திரும்பணும்னா இருதயம் ஆவியில் நடக்க சர்ச். we have to walk in the spirit. நம்ம ஆவியில் நடக்காவிட்டால் உண்மையா மனம் திரும்ப முடியாது. விசுவாசம் நடக்கலன்னா மனம் திரும்ப முடியாது. ஸோ என்னதான் நீங்க போயிட்டு பாவந்துட்டு நிறைய இருப்பாங்கப்பா பாவம் செஞ்சுட்டு நம்ம மன்னிப்பு கேட்கிறேன் தேவன் மனுஷன் சொல்லிட்டு தேவன் மன்னிப்பா சொல்லிட்டு நம்ம அவர் என்ன தூள் சொல்லிட்டு போய்க்குமா? லைக் அவர் ஏதாவது சம்திங் சொல்லிட்டு போய்க்குமா? ஏன்னா அவர் நம்ம மைண்டு நம்ம தேவனை அப்படி யூஸ் பண்ண முடியாது. நீங்க பாவத்தை செஞ்சு சும்மா போயிட்டு மன்னிப்பு கேட்கலாம். ஆனா எப்படி நீங்க அது இருதயத்தை வச்சு கேட்பீங்க? ஸோ பார்க்கும்போது என்ன சொல்றாருன்னா என்னைக்கும் நம்ம தேவனுக்கு நீங்க நெருங்கி இருக்கு அது மாதிரி தேவனுக்கு மன்னிப்பார். ஸோ அடுத்த கரை பார்த்தீங்கன்னா for the new height we have to turn to Christ for the new height. வசனம் எசேக்கியேல் 36:8. Ezekiel chapter 56 verse 26. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். வசனம் போடுறேன்னா அவருக்கு I will give you a new heart. ஒரு புதிய இதயத்தை கொடுப்பா சொல்லிட்டு போட்டுருக்கு. ஸோ தேவன் நோக்கி பார்க்கும்போது தேவன் உங்களுக்கு ஒரு புதிய இதயத்தை கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஸோ அது மட்டும் கிடையாது. அடுத்த கருத்து நீங்க turn to Christ for the power to live differently. நம்ம கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது நமக்கு அந்த தேவனை கிறிஸ்துவ நடந்த வழியை நமக்கு தேவன் கொடுப்பார். எப்படின்னா வித்தியாசமாக வசனம் பார்த்தீங்கன்னா 2 Corinthians chapter 5 verse 17 2 Corinthians 5:5 பார்த்தீங்கன்னா போட்டுருக்கு. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டி அடைக்கிறான், பழையது ஒழிந்து போயின எல்லாம் புதிதாகின. ஸோ பார்க்கும்போது நீங்க தேவனை நோக்கி கிறிஸ்துவ நோக்கி பார்க்கும்போது கிறிஸ்துக்கு நம்ம ஒரு புதிய சிருஷ்டியாக இருக்கணும். பழையவனா நம்ம ஒழிந்து போய் புதியான ஒரு ஆத்மம் கிடைச்சு தேவனால ஒரு புதியான ஒரு சிருஷ்டியாக இருக்கின்றோம். ஸோ பார்க்கும்போது we are no more for the followers of the world, we are the followers of Christ. கிறிஸ்து நோக்கி நம்ம விசுவாசிக்கிற ஜனங்களாக இருக்கின்றோம். ஸோ பார்க்கும்போது the repentance is the evidence of faith in Jesus that he alone saved and transformed. இந்த மன திரும்ப தான் ஒரே சாட்சியாக இருக்குது. எப்படின்னா நம்ம தேவனுக்கு நடந்து தேவன் நம்ம மாற்றமிக்கிற ஒரு காரியமாக இருக்குது விசுவாசிக்கிற சர்ச். ஸோ பார்க்கும்போது we back to Luke chapter 3 verse 19 to 20. 19 படிக்கலாமா? 3:19. Luke chapter 3 verse 19 to 20. கால்பங்கு தேசாதிபதியாகிய ஏராது தன் சகோதரரான பிலிப்பின் மனைவி ஏரோதியா நிமித்தமாகவும் நான் செய்த மற்ற பொல்லாங்குகளின் நிமித்தமாகவும் யோவானாலே கடிந்து கொல்லப்பட்ட போது தான் செய்த மற்ற எல்லா பொல்லாப்புக்கு தவிர யோவானையும் காவலில் அடைத்து வைத்தான். சம்பாக்கு என்ன நடக்கும்னா யோவா என்ன பண்ணுவார்னா அவர் வந்து ஏரோட் ஒருத்தர் இருப்பாரு, தேசாதிபதி இருப்பாரு, கவர்னர் இருப்பாரு. என்ன ஆகுனா அவர் வந்து அவர் பிரதரோட அவரோட சகோதரோட வைஃப் வந்து கல்யாணம் பண்ணிப்பாரு. ஸோ என்ன ஆகுனா யோவா வந்து தைரியமாக போர்டா வந்து போய் சொல்லுவாரு நீ செய்ய தப்பு கடிப்பாரு செய்ய தப்புன்னு. ஸோ என்ன ஆகுனா அவர் சொல்லுவாரு நான் ஹெரோட் கிட்ட. ஆனால் அதுக்கப்புறம் வந்து யோவானை சிறில அடிச்சுவாங்க. ஸோ பார்க்கும்போது என்ன சொல்றேன்னா இப்போ நீங்க உண்மையாக மாற்றிடும் போது நீங்க உங்களுக்கு மட்டும் மாற்றிட முடியும். மற்றவங்க வந்து இந்த ப்ரீச்சிங் மிஷன் அந்த கோர்ஸ் ஷேர் பண்ணணும். மற்றவங்க தப்பு பண்றாங்களா, இவன் மனத்துக்கு தப்பு பண்றாங்களா, you have the courage to confront the sin. மற்றவங்க நீங்க சொல்லணும். நான் சொல்லணும்னா வசனம் போட்டுருக்கு 2 Timothy chapter 4 verse 2. 2 Timothy 4:2 போட்டுருக்கு என்னவென்றால் 2 Timothy chapter 4 verse 2. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்திய சொல்லு. இந்த வசனம் போட்டுட்டு என்னைக்கு நம்ம எப்படி இருக்கணும்னா திருவசனத்தை எப்படி நம்ம பிரசங்கிக்கணும்னா இவன் சமயம் வைக்காவிட்டாலும் ஜாக்கிரதையா திருவசனத்தை பிரசங்க பண்ண சொல்லிட்டு. ஸோ வாட் எவர் ஹேப்பன் நினைக்கலாம். ஈவன் பார்க்கும்போது ஜான் வந்து யாருக்கு சொல்லுவாரு ஹேரோட் வந்து அந்த தேசாதிபதியாக இருந்தாரு.
ஸோ அதுக்கப்புறம் ஜான் வந்து சீல்ல அடிச்சுடுவாங்க. ஸோ பார்த்து இந்த ஜான் கிடையாது, நம்ம ஜான் த பேப்டிஸ்ட். ஸோ பார்க்கும்பொழுது யோவான் வந்து சீல்ல அடிச்சுடுவாங்க. ஆனாலும் அவருக்கு தெரியும் நம்ம நடக்க போகுதுன்னு. அவரோட பொசிஷன் அந்த ஏரோட பொசிஷன் ஹையானது. ஸோ பார்க்கும்பொழுது இவன் அந்த போர்டு இருந்துச்சு. ஸோ அதான் ஜெயிச்சு உங்களுக்கு சொல்ல வைக்கிறேன். Even we are the servants of God, we are the followers, we are the believers of God. நமக்கு அந்த போல்ட்னஸ் இருக்கணும் சர்ச். இந்த பிரசங்கம் பண்ற அந்த தைரியம் இருக்கணும் சர்ச். நம்ம வந்து அவங்க பெரியவங்களா லைக் அவங்க தப்பு பண்றாங்களா ஃபர்ஸ்ட் அவங்க உணர்த்தினாங்கன்னா போய் சொல்ல தெரியுமா? உணர்த்தாம சொன்னீங்கன்னா அது எதுவும் சர்ச். உணர்ந்து நீங்க சொல்லும் போது கண்டிப்பா ஈவன் அதை உங்களை பாஸ் பண்ண சரி, உங்களை நீங்க இறக்க வேண்டியதுதான் சரி, இங்க கண்டிப்பா சொல்லுங்க சர்ச். நீங்க பிரசங்கிக்க பண்ணீங்க, என்ன பண்ணீங்க? தேவனுக்கு பிரசங்கம் பண்ணீங்க. ஸோ பண்ணும்போது என்னைக்கு வந்து அதை பாஸ் பண்ணவும் சரி, நீங்கள் தேவனுக்கு நீங்கள் பிரசங்கம் பண்ணணும். ஸோ பார்க்கும் எப்படி பண்ணணும்னா தைரியம் பண்ணோம், போல்ட்னஸ் பண்ணோம், கொரேஜஸோட பண்ணோம், ஈவன் இலக்கத்தோடு பண்ண சர்ச். ஸோ பண்ணும்போது தான் ஈவன் நம்ம மாத்திரம் மட்டும் மற்றவங்க மாத்திரம் இருக்கு, அது ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஸோ பார்க்கும்போது we have to raise up to preach and share the gospel boldly. I can see everyone here. ஒவ்வொரு வந்து என்ன ரேஸ் பண்ணி ஸ்பீச் பண்ணுற அளவுக்கு நீங்கள் இருக்கீங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு சந்தேகம் பலரும் சர்ச், அந்த மெசேஜ் உயர்த்தப்பட சர்ச். ஸோ பார்க்கும்போது நம்ம இன்னைக்கு வந்து பார்த்து வெளிப்படப்பட்டது, ஆனால் மற்றவங்களுக்கு இங்கே சொல்லி அதை நீங்கள் உணர்த்துற ஆளாக சர்ச். ஸோ புரிகிறதா? ஸோ அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா நீதிமொழிக்கு 28:13 Proverbs chapter 28 verse 13 நீதிமொழி 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். Amen. சொன்ன மாதிரி just true repentance is not easy. நீங்க பார்க்கும்போது நீங்க உண்மையா மாத்திக்க விட்டால் எப்படி மாத்தணும்னா நீங்க எப்படி என்னைக்குமே உங்க பாவங்களை அறிக்கை வேண்டும். நீங்க அறிக்கையாம உள்ள வச்சுட்டீங்கன்னா you cannot repent, மாற்ற முடியாது. இந்த பாவத்தை நம்ம அறிக்கை வேண்டும், அறிக்கையை விட்டு நம்ம விலக வேண்டும். ஸோ அதான் வசனம் சொல்லிக்கிறது. ஸோ அதை சொன்ன true repentance is not easy, but it's the path to freedom and life. அது ஒரு பாதையாக இருக்கும், சுதந்திரமுக்கும் வாழ்க்கை ஒரு பாதையாக இருக்கிறது. ஸோ பார்ப்போம் சொன்னமே தான் ட்ரூ ரிப்பென்டன்ஸ். ஏன் சொல்கிறேன்னா அது என்ன கொண்டு வரும், எப்படி நம்ம கொண்டு வரும்? 5 காரியங்கள் இருக்கா சொல்லி முத்தி கொண்டிருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் முதல் காரியம் பார்த்தீங்கன்னா ட்ரூ ரிப்பென்டன்ஸ் பிகின் வித் ஃபேத் இன் காட்ஸ் ட்ரூத். உண்மையான அந்த மனத்திற்கு வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னா தேவனோட உண்மையில இருக்கிற விசுவாசத்துக்கு நாங்கள் சர்ச். ஸோ பார்க்கும் அந்த காலத்தில் பார்க்கும்போது அந்த பீப்புள் அந்த ஜனங்க இருக்காங்க, அவங்க தான் எப்படின்னா அவங்க வந்து மெசையாக பீப்புள் இருக்காங்க. சரி மெசையா யாருன்னா ஜீசஸ். ஏசோட வருகைக்காக தான் அந்த ஜான் வந்து அந்த ஜனங்களை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாரு, அவங்கள நடத்தி கொண்டு இருந்தாரு. ஸோ பார்க்கும்போது எதுக்கு நடத்தி கொடுத்தாரு? மாற்றிக்கிறதுக்காக தான். ஸோ பார்க்கும்போது ஏசு கூட மாற்றிரும சொல்லிட்டு ரிப்பெண்டன்ஸ் பற்றி பைபிள் பேசிட்டு இருப்பாரு, அதுக்கான சொல்லியிருப்பாரு. ஸோ பார்க்கும்போது ட்ரூ ரிப்பெண்டன்ஸ் எப்படி வருதுன்னா ட்ரூ ரிப்பெண்டன்ஸ் when we believe God is holy, தேவன் பரிசுத்தமானவராகவும் நம்ம பாவத்தை ஒழித்து போயிருக்காகவும் தேவனோட பாதை வந்து உண்மைத்துவமானதும் ஏசு கிறிஸ்து தான் உண்மையான ரட்சகராக இருக்கிற வாசி தான் நம்ம நம்பும் போது அந்த உண்மையான அந்த மாத்திரம் நமக்கு வருது. ஸோ வசனம் பார்த்தீங்கன்னா எபிரேயர் 11 வசனம் 6. Hebrews chapter 11 verse 6. சொன்னா படிக்கிறேன். எபிரேயர் chapter 11 verse 6 பார்த்தீங்கன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியம் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனை செய்கிறவன் அவர் உண்டே என்றும் அவர் தம்மை தேடிகளுக்கு பலன் அளிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். ஸோ பார்க்கும்போது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிற காரியம் கிடையாது, கூடாத காரியம். ஸோ பார்க்கும்போது without the faith it is impossible to please God. உண்மைத்துவம் இந்த விசுவாசம் இருக்கிற வாசி தான் நம்ம தேவனுக்கு பிரியமாக இருக்கணும் சர்ச். ஸோ பார்க்கும்போது எனக்கும் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, ஒரு கார் இருக்குது, காடி இருக்குது. ஸோ நான் இப்போ கார் இருக்கும்போது அந்த காருக்கு இன்ஜின் இல்லை, அந்த காருக்கு இன்ஜின் இல்லைன்னா அந்த கார் நகர்த்த முடியும், ஓட்டி போக முடியும். அதே மாதிரி தான் அந்த கார் நம்ம ஒரு காராக இருக்கின்றோம், நமக்குள்ள அந்த ஃபேட் இன்ஜின் இல்லாமல் நம்ம வந்து நகர்த்தி சொல்ல முடியாது, டிபெண்டன்ஸ்க்கு ஒரு பாதை நம்ம கொண்டு போக முடியாது. ஸோ நான் வச்சுக்கோங்க ஃபேட் இஸ் தி இன்ஜின் தட் டிரைவ் டு த டிபெண்டன்ஸ். அதுமாதிரி விசுவாசிங்களா, விசுவாசம் இல்லாமல் நம்ம மனத்துக்கு கொண்டு போக முடியாது. இதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன், இப்போ தான் சொல்கிறேன், விசுவாசம் இல்லைன்னா நீங்கள் மனத்துக்கு கொண்டு போக முடியாது. ஸோ அது முதல் காரியம். ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா repentance flows from faith in God's goodness. மனத்திரும்பல் வந்து தேவனோட அந்த எல்லா நற்கிரிகள் அந்த ஒவ்வொரு குட்னஸான காரியத்துல இருந்தா
வருகிறது. வசனம் பார்த்தீங்கன்னா ரோமன் சாப்டர் 2 verse 4. ரோமர் 2:4. அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தையும் அசட்டை பண்ணுகிறாயோ. பார்க்கும்போது ரிப்பெண்டன்ஸ் வந்து நம்ம பயந்து நடக்க காரியம் கிடையாது. அது எப்படின்னா எல்லாமே காட்ஸ் குட்னஸ், நம்ம இயேசுவை விசுவாசிக்கனா தான் நடக்குது. நினைக்கலாம் நான் வந்து தேவனை மானத்துக்குள்ளேன்னா நான் வந்து பாதுகாப்பு போயிடும் சொல்லிட்டு அப்படி கிடையாது. நீங்கள் மானத்துருக்கீங்கன்னா we choose to love Jesus, we choose to love God. நான் தேவனை விசுவாசிக்கிறனால தான் தேவனோட அனுப்புறதுனால தான் நம்ம மானத்துருக்கின்றோம். ஸோ பார்க்கும்போது அது எப்படி நடக்குதுன்னா ஏன்னா தேவனோட பாலை வந்து சபைப்படுத்தி தேவனாக இருக்கின்றார். அது மூலியமாக தான் இந்த வாழ்க்கையை நமக்கு அந்த சந்தோஷப்படுகிறது. ஸோ பார்க்கும்போது எப்படின்னா முஸ்லிமே தான் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கறமாக இருக்க வேண்டும். We have to give generously because we have to believe God's way is better. தேவனோட பாதை வந்து நல்லது சொல்லி விசுவாசிக்க வேண்டும். ஸோ அதே மூலியமாக தான் நம்ம செய்யும்போது உங்களுக்கு இல்லாமல் கொடுக்கும்போது தேவன் உங்களுக்கு மறுபடியும் கொடுப்பாச்சு. இந்த உள்ளம் அந்த கனிகளை சொல்றாங்க ஆவிக்குரிய கனி இல்லைன்னா நம்ம கனி கொடுக்கலன்னா நமக்கு அந்த மாதிரியான மாற்ற முடியாது. மற்ற கனி எப்படின்னா மற்ற உதவி செய்யும் போது நைட்டில் வந்து எதுவுமே இல்லை அதே கண்டிப்பாக கொடுப்பாச்சு. இஸ் த ப்ரொவைடர் விசுவாசிக்கிறார். அது 2வது காரியம். 3வது காரியம் பார்த்தீங்கன்னா best fruit in change behavior. ட்ரூரி எப்படின்னா மனத்திரும்ப மூலியமாக தான் நமக்கு கனிகளை கொடுக்க முடியும். ஸோ பார்க்கும்போது சொன்னேன் the fruits of the spirit, ஆவிக்குரிய கனிகள். ஸோ அது மூலியமாக தான் நம்ம வந்து மற்ற கனி கொடுக்க முடியும். மனத்திரும்பது ஒரு அசாதாரண காரியம் கிடையாது. இட்ஸ் நாட் a feeling, அது உணர்வு கிடையாது. ஆனால் அது நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற ஒரு காரியமாக இருக்குது. ஸோ நம்ம ட்ரூலி we have to repent church. உண்மையால மாற்றி நம்ம தேவனுக்கு விசுவாசிக்க முடியும். அது கூட நம்ம வாழ்க்கை மாறும் church. அது 3வது காரியம். 4வது காரியம் பார்த்தீங்கன்னா முஸ்லிமே தான் repentance looks to Christ for forgiveness and power. அந்த மனத்திரும்புவது எப்படின்னா நம்ம தேவன் நோக்கி பார்க்கும்போது நம்ம பாவனிப்பாகவும் அந்த வல்லமை அந்த சக்தியும் கிடைக்குது. ஸோ அதே மூலியமாக தான் அந்த சேம் பாயிண்ட் என்னன்னா நியூ ஹார்ட், புதிய இதயம், வருஷபட்சத்தில் புதிய இதயமும் இந்த பாவனிப்பு அதை நம்ம கிறிஸ்துக்களை புதிதாக நம்ம சிருஷ்டியாக இருக்கின்றோம். ஸோ அதுதான் அந்த 4வது பாயிண்ட். ஸோ 5வது பார்த்தீங்கன்னா repentance is ongoing because faith is ongoing. ஸோ இப்போ மனத்திரும்புவதும் விசுவாசமும் ரெண்டுமே நிறுத்தின காரியம் இருக்குது. ஃபேத் இல்லைன்னா விசுவாசம்லாம் நீங்கள் மனத்திரும்ப முடியாது. மனத்திரும்ப வைக்கிங்கன்னா தேவனோட விசுவாசம் இருக்காது. ஸோ பார்க்கும்போது repent is not one time event. அதாவது ஒரு நாள் மாதிரி விட்டு போகிற காரியம் கிடையாது. இட்ஸ் a lifelong journey. நீங்கள் ரிப்பேர் பண்ணிட்டு நாளைக்கு இது பண்ணனா ஏன்னா வாழ்க்கையில் ஒவ்வொரு போய் நம்ம ரிப்பேர் பண்ணும்போது கடைசி கொண்டு போகணும். நம்ம தேவனுக்கு நம்ம வாக் பண்ணணும். we have to walk with Jesus. இயேசு நம்ம நன்றி செல்ல வேண்டும் church. ஸோ பார்க்கும்போது அதுவே நம்ம பார்த்து நம்ம வெளியாக்கின்றோம். we are turning from the sin. amen. ஸோ பார்க்கும்போது 2 வசனம் இருக்குது. 1 John 1:9. 1 John chapter 1 verse 9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். அறிக்கும் போது பாவ நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்துக்கும் நீதி நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். ஸோ நம்ம என்னைக்குமே அந்த பாவத்தை நம்ம அறிக்க வேண்டும். பாவத்தை அறிக்கும் போது கண்டிப்பாக மன்னிக்கிறதே இருக்கின்றார். ஸோ ஆர்காசம் பார்த்தீங்கன்னா கொலோசியர் சாப்டர் 2 verse 6. கொலோசியர் 2வது அதிகாரம் வசனம் 6. ஸோ நான் படிக்கிறேன். கொலோசியர் சாப்டர் 2 verse 6. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டபடி அவருக்கு வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்கு நடந்து கொண்டு. ஸோ பார்க்கும்போது தேவனுக்கு விசுவாசிக்கும் போது நம்ம இயேசு கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்ம நாட்டில் ஏற்றுக்கொள்ளனா நம்ம டிபெண்ட் பண்ண முடியாது. அது மட்டும் கிடையாது, நம்ம தேவனுக்கு நம்ம நடக்க முடியாது. ஸோ பார்க்கும்போது the faith keeps leading us back to repentance. அந்த விசுவாசம் வந்து மாற்றுவதற்கு கொண்டு போகின்றது. அது மட்டும் கிடையாது, அந்த மனத்திற்கு தான் நம்ம தேவனோட கிரேஸ், தேவனோட அந்த இரக்கத்துக்கு கிருபைகளை கொண்டு போகிறது. ஸோ நாய்த்து கொள்ளுங்கள். ஸோ அது 5 காரியம் நாய்த்து கொள்ளுங்கள். ஸோ என் கன்க்ளூஷன் முடிக்க போகிட்டேன். ஸோ என்னன்னா சொன்னதான் John the Baptist அங்கே இருந்தாரு. John the Baptist called the people to repent.
அந்த காலத்துல அந்த நேரத்துல ஏன் அவர் ரிப்பேர் பண்ண சொன்னா the reason was because the saving was coming. அதே இந்த லாங்குவேஜ் நம்ம இந்த கால சபை கூட நம்ம கடைசி கால சபை இருக்கும்போது நம்ம ரிப்பேர் பண்ணோம் மாற்ற வேண்டும். ஈவன் நம்ம மாற்றி நம்ம பின்னாடியே தூரம் போயிட்டோம் சரி மறுபடியும் அது தேர்தலுக்கு மாற்றி முடிச்சு பாவத்தை மாற்றி முடிச்சு பாவத்தை அழிக்கிறீங்க. ஸோ மழை தரும் போது இவன் ஏசு நம்மளுக்காக வந்தார், சீல் அறையப்பட்டார், மறுபடியும் கூடாது உயிர் தந்தாச்சு. ஸோ பார்க்கும்போது அந்த மாதிரியான நமக்கான ஒரு தொடர்ந்து வந்தாச்சு. ஸோ பார்க்கும்போது நம்ம என்னைக்காம நம்பிக்கை இருக்க வேண்டும். We have to believe in him and we have to turn from sin and we have to trust that his way is the best. அது மாதிரி நம்பிக்கை இருந்து அவர் தான் அவர் வழியை சபையானு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கும் நம்பணும் சர்ச். அது மட்டும் கிடையாது, நம்ம சொன்னோம்னா we have to continue to walk with Jesus. Amen. So I'm sorry, true repentance is not simply fear of punishment. நம்ம பயப்பட மூலமாக நம்ம மனத்திற்கு இந்த சர்ச். ஏன்னா நம்ம தேவனை விசுவாசிப்படியாக தேவன் அன்புக்கு தான் நம்ம மனத்திருக்கின்றோம். ஸோ பார்க்கும்போது இஸ் த லவ்விங் ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஹார்ட். அது அன்பு கூர்ந்த ஒரு இதமாக இருக்குது. எப்படின்னா தேவோட குட்னஸ் ஆஃப் காட் ஆகும். அது மட்டும் இல்லை, தேவ கிருபை இயேசு கிறிஸ்து கிருபை நம்ம உணர்ந்து நம்ம மனத்திருக்கின்றோம். ஸோ பார்க்கும்போது கடைசி ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா ரோமன் 10:9 ரோமன் 10:9 என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர் இருந்து எழுப்பினோர் என்று உன் இதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர் எழுப்பினார் என்று உன் இதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஸோ பார்க்கும்போது என்னைக்கு நம்ம பார்த்து திரும்ப கமான் லெட்ஸ் டர்ன் ஃப்ரம் தி சின். இன்னும் நம்ம பார்த்து இருந்தோம்னா கமான் பார்த்து நம்ம வருவோம் வெளியே வருவோம். ஆக்சுவலி நம்ம பார்த்து நம்ம மாற்றிருந்து நம்ம பயப்பட காரியம் இல்லை. Just because we are afraid, but because we trust Jesus for everything. Amen. நம்ம பயந்து நம்ம மாற்றிட்டு வச்சு பயப்படாத தேவனுக்கு வந்து நம்ம அவருமே நம்பிக்கையாக இருக்கிறனால தான் நம்ம திரும்பிக்கிறோம். ஸோ பார்க்கும்போது சொல்லுமே தான் அவர் நம்ம இறுதிக்காக வந்திருக்கிறார். He did not come to look our position, look our money or look our fame. நம்ம புகழுக்காக மாற்றி தான் வரல, நம்மளோட இறுதியத்துக்காக தான் வந்திருக்கிறார். ஸோ பார்க்கும்போது உங்களை என்கரேஜ் பண்ணிக்கிறேன், எல்லாத்தையும் நம்ம இன்னும் அதிகமான மனதிருப்போம். ஸோ உங்கள் இறுதியை பரிசுத்து பாருங்கள். இன்னுமே உங்க உள்ளத்துல என்ன பாவம் இருக்கா, இல்லை உங்க உள்ளத்துல ஏதாவது சம்திங் லைக் கியூரியஸ் ஏதாவது சம்திங் இருக்கா சொல்லிட்டு பரிசுத்தி பாருங்க. ஃபர்ஸ்ட் அவனை கேளுங்க, கண்டிப்பாக உணர்த்துவார். And let us surrender our hearts to Lord. எல்லாம் நம்ம இறுதியத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். இன்னும் ஏதாவது காரியம் இருக்கா முழு மனதோட தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். இன்னும் காரியம் தேவை வைத்திக்க சொல்லிட்டு ஸோ இனிமேல் நம்ம மாற்றிருக்கும் போது கண்டிப்பாக எப்படி மாற்றிருக்கோம்னா சும்மா ஹாஃப் இருக்கக்கூடாது, அனைவரும் இருக்கக்கூடாது, ஃபுல்லாக முழு மனதோடு தேவனோக்கி நம்ம கற்றுக்க வேணும். ஸோ மாற்றிருக்கும் போது என்ன நடக்கும்னா தேவன் தான் ராஜாதி ராஜாவாக இருக்கின்றார். ரெவலேஷன் பார்த்தீங்கன்னா வெளியே போட்டிருக்கோம், இஸ் த கிங் ஆஃப் கிங்ஸ் அண்ட் லார்ட்ஸ் ஆஃப் லார்ட்ஸ். ஸோ பார்க்கும்போது என்ன நடக்கும்னா என்ன வரைக்கும் வருகின்றது செகண்ட் கமிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். என்ன ஏன் வரப்போகின்றார், ஏசு கிறிஸ்து வரப்போகின்றார், அந்த வருகையில் சௌரியமாக இருக்கின்றது. நேரத்தில் பார்க்கும் ஜான் வந்து அந்த பிப்பத்தை வெயிட் காஸ் மெசேஜ் வரப்போகிற சொல்லிட்டு ஏசு வரப்போகிற சொல்லிட்டு. ஸோ அதேமாதிரி இந்த நேரம் சர்ச் ஏசு வருகையில் சௌரியமாக இருக்கின்றது. அவர் அந்த வருகைகளை சௌரியமாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா எது ட்ரூலி டிபெண்ட் இருக்கும் போது இன்னைக்கு நம்ம தேவனுக்கு உறுதியாக இருக்கணும். தேவனுக்கு நம்ம விலகக்கூடாது. சின்ன பாத்திரம் இருந்து வாழ்ந்து கொண்டிருந்தோம்னா அந்த பாவத்தை விட்டுட்டு தேவனுக்கு மன திரும்பி தேவன் முழு மாற்றம் இருக்கணும். விசுவாசிங்களா? இதான் என்னோட மெசேஜ். நான் விசுவாசிக்கிட்டேன் இந்த மெசேஜ் வந்து செய்தி விட்டு உங்கள் அழுதுக்கு வந்து ஆயுதம் சொல்லிட்டு ஸோ அப்போ